வருத்தமாக தான் இருக்குது. அவர் கஷ்டமாக இருக்குது. நல்ல டேரக்டரு. அவரை மாதிரி இனிமே யாரும் நடிக்க வைக்கிற ஒரு திறமை யாருக்கும் கிடையாது. இந்த மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இறந்ததுக்கு. ஏற்கனவே அவங்க பையன் இருந்தாங்க, அதில் அவர் ரொம்ப உடம்பு இல்லாமல் ஆகிட்டார், இருந்துட்டார். அவர் இழப்பு பெரிய இழப்பு, தாங்க முடியாத இழப்பு தான். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு திரைப்படத்தை கொடுத்த நல்ல டைரக்டரு. நல்ல படத்தில் ஏன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. அவர் இறந்தது நமக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். வருத்தமாக தான் இருக்குது. அவர் கஷ்டமாக இருக்குது. நல்ல டேரக்டரு. முதல் மரியாதை நல்ல படம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது, பார்த்துட்டே இருக்கலாம். அது நல்ல நடிப்பார். அவரும் நம்ம வீட்டு பிள்ளைகளெல்லாம் தாத்தாவை கரெக்டாக நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல இதுதான், சென்டிமெண்ட்டாக நல்லா ஃபேமிலியை தான் பண்ணுவார், நடிக்க வச்சிருவார். அப்படியே அந்த பாரதி ராஜா அவரை மாதிரி இனிமே யாரும் நடிக்க வைக்கிற ஒரு திறமை யாருக்கும் கிடையாது இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம். ஆனால் அவருக்கு அந்த சாருக்கு அது மாதிரி இருக்குது. இந்த மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இறந்ததுக்கு. தாவணி கனவுகள்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாக்கியராஜ் ராதிகாவை அரைகிறாரு. அந்த மாதிரி பாரதி ராஜா அந்த ராதிகா அம்மாவை அரைஞ்ச பிறகு தான் அந்த அம்மாவுக்கு கதையே வந்துச்சான், அதுக்கு அழுவலே வந்துச்சான். அப்புறம் கிழக்கு சீமைய படத்தில் அதெல்லாம் ரொம்ப அதான் பாரதி ராஜாவுடைய சார் அவரோட இது மற்ற இப்போ உள்ளவங்களுக்கு வராது. அந்த நடிப்பு அந்த சினிமா துறையில் கொண்டுட்டு வருவார். அவர் நடிக்கிறதுக்காகவே கொண்டு வருவார். அவங்கள ஒரு பெரிய ஆளாக ஆக்கி விடுவார் நடிப்பு திறமையில். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்க இப்போ கிடையாது. நான் ஒரே டைம் தான் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்துப்பார் நிறைய. நான் ஒரே டைம் தான் பார்த்தேன். எனக்கு பிடிக்கும் அவர் படம். இப்போ இருக்கிற படங்க என்னத்த படம் எடுக்கிறானுங்க, என்னத்த படங்க. ஒரு பாட்டுக்கு வேணால் கட்டுமா அவனுங்கெல்லாம் அவர் ஏதுன்னு பாட்டு கழகம். டைரக்டர் பாரதிராஜா இறந்தது ரொம்ப துயரமான நிகழ்ச்சி தான். ஏற்கனவே அவங்க பையன் இருந்தாங்க, அதில் அவர் ரொம்ப உடம்பு இல்லாமல் ஆகிட்டார், இருந்துட்டார். அவர் டைரக்ஷன் பண்ண படம்லாம் நாங்கள் நிறைய பார்த்துக்கிறோம். 16 தான் ஃபஸ்ட்டு படம். எல்லா படமும் நல்லா வெற்றியாக இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. எந்த டைரக்டரும் அந்த மாதிரி வந்தது இல்லை. வேதனை தான் இருக்குது அவர் செஞ்சது. என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நாள் இருந்து தமிழ் படத்தை தமிழ் உலகத்தில் சிறப்பாக நடத்திருக்கலாம். சீக்கிரம் இறைவன் அவரை தூக்கினார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இப்போ உள்ள படங்கள் எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா? அப்போ உள்ள படங்கள் என்ன வித்தியாசம்? அதனால் நடிகர்கள்லாம் உயர்ந்திருக்காங்க. சாதாரண கிராமத்தில் பிறந்து ஒரு ஸ்டுடியோவில் எடுக்கிற படம்லாம் கிராமத்துக்கு கொண்டு விட்டார். அதனால் கேமரா ஓய்வாகி ஸ்டுடியோவுக்கு அது மாதிரி நல்லது செய்திருக்காரு எல்லாருக்கும். அவர் இழப்பு பெரிய இழப்பு, தாங்க முடியாத இழப்பு தான். அப்போதைய படம் தான் பெஸ்ட்டு. அது இப்போதைய படம்லாம் என்ன இப்போதைக்கு வராங்க, நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, போகிறாங்க. அவர் பணத்தை எதிர்பார்க்க மாட்டார். புது ஆக்டர் வந்தால் கூட அவர் ஹீரோவை தான் எதிர்பார்ப்பார் தவிர பழைய ஆளையும் இது பண்ண மாட்டார். புதுசாக பழசாக யாரும் தான் ஹீரோ தான் அவருக்கு. இந்த ராதிகாலாம் யாருமே தெரியாது தமிழ்நாட்டில். அவங்க தெலுங்கு, அவங்களுக்கு தமிழே தெரியாது. தமிழை கற்றுக் கொடுத்து ராதிகா இந்த அளவுக்கு எடுத்துருந்ததுன்னா அவ்வளோதான். பதினாலு ஜப்பானில் கமல்ஹாசன் தாங்க அது இது பரட்டைக்கும் ரஜினிக்கும் அதே மாதிரி தான் பண்ணார். அது நல்ல மனுஷன். ஆனால் அவர் இறந்ததே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. முதன்முறை படத்தில் அவர் ராதாவுக்கும் சிவாஜி சாருக்கும் அந்த மாற்றத்தை உருவாக்குனா அவர் தான், புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய பேர் சூர்யா படம் எடுத்திருக்காரு, சிவகார்த்திக் அந்த படத்தில் எடுத்திருக்காரு. அது எல்லாத்துலேயுமே அவர் சின்ன ஒரு குழந்தைய கூட தட்டி கொடுத்து வாப்பா போப்பா தான் பேசுவார் தவிர மரியாதை தேவை பேச மாட்டார். நல்ல மனுஷன். அவர் இறந்ததுக்கு எங்களுடைய இதே அஞ்சலி செலுத்துக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. அவரால் நிறைய டைரக்டர் உருவாயிருக்கிறாங்க. பாக்கியராஜ், ஃபஸ்ட்டு பாக்கியராஜ், பாண்டியராஜ், பார்த்திபன் நல்ல ஒரு டைரக்டர் உருவாக்கினா நல்ல ஒரு கலைஞர். அவர் சும்மா சொல்லக்கூடாது. அருமையான தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு திரைப்படத்தை கொடுத்த நல்ல டைரக்டரு. நல்ல படத்தில் ஏன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. அவர் இறந்தது நமக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். அந்த கிழக்க போகிறையிலா அது ஒரு நல்ல படம், அருமையான படம். கிழக்க போகிறையில் அப்புறம் முதல் மரியாதை, அலைகள் ஓய்வதில்லை, எல்லாமே. அப்பத்தி படத்தை பற்றி இது வரைக்கும் பேசுகிறோம். இப்பத்தி படத்தை ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேச முடியலையே, அதுக்கு மறந்துடுறோமே. அவர் கொடுத்த படம் நல்ல படம், நல்ல படம் தான். நல்ல ஒரு நிறைய படம் அவரோட படம் கிழக்கு சீமையில் எல்லாமே நல்ல மக்கள் விழிப்புணர்ச்சியோடு பார்ப்பாங்க அந்த படத்தெல்லாம். பாரதி ராஜாவுடைய படம்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு படிப்பினை மாதிரி இருந்தது. பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல கருத்து களம் இருந்தது.
இப்போ உள்ள படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ எடுக்கிறாங்க. ஆனால் பாரதி ராஜா சூப்பர்.